வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம இந்த தொகுப்பில் மாத பலனை பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த தொகுப்பில் புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி ராசியான மாதமாக இருக்குதா அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். உண்மையிலேங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு கலை உணர்வு கொண்டவங்க. மகர ராசியில் பிறந்தாலே அது ஒரு கலை, அதாவது எப்படி சொல்கிறதுனா அழகு, பொதுவாகவே அழகாக இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது, பொதுவாகவே இந்த மகர ராசி மகர லக்கணம், இந்த ராசி லக்கணத்தை பிறந்தவங்களை மிகப்பெரிய உழைப்பாளியாக இருப்பாங்க. உழைத்து மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி தானும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதில் ரொம்ப ஆசைப்படுறவங்க. அதனால தான் இந்த ராசி லக்கணத்தில் செவ்வாய் உச்சம் பெறுறாரு. துலாமில் எப்படி சனி உச்சம் பெறுறாரோ, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுறார். செவ்வாய் உச்சம் என்ன அர்த்தம்? சுறுசுறுப்பாக இருக்கணும், வெற்றி கிடச்சிட்டே இருக்கணும். லேட்டாக கிடைச்சாலும் அது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சிருவீங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாதுங்க. எப்போனாலும் ஜெயிக்கக்கூடிய பக்குவத்தை அடைந்தே விடுவீர்கள் இந்த மகராசி நண்பர்கள். சனி தசையில் ஓடிக்கிட்டு இருக்குங்க, நாங்கள் ரொம்ப சக்கையாக புழிஞ்சிட்டாங்க மனுஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. வாஸ்தவம் தான், அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய அவசியம். ஜென்மச்சனி 7.5 சனியில் போய் இப்போ உங்களுக்கு பாசனி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் மகர ராசிக்காரனை பொறுத்த இந்த வருஷம் இந்த மாதம் நல்ல வருமானம் கொடுக்குங்க, கவலைப்படாதீங்க. வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். என்ன அலைச்சல் அதிகமாக இருக்கும், கால் நடந்தே போகணும். நீங்கள் வண்டியில் போனால் கூட திடீர்னு வண்டி உங்களுக்கு சௌரியம்லாம் போயிடும். நடந்து போய் தான் அந்த வேலையை முடிக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, திடீர்னு வண்டி அன்றைக்கி பஞ்சராகி போயிடும். என்னடா அதுன்னு சொல்லி வண்டி நிப்பாட்டி போட்டு வேகமாக நடப்பீங்க. அங்கே ஃபோன் போட்டால் சரி வர லேட்டாகும்பாங்க. அப்போ நடந்து அந்த வேலையை செய்யக்கூடிய காலமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். ஆனால் வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க. எப்படினாலும் பணத்தை ஈர்த்து உங்கள் பக்கம் திசை மாறி வைத்து கொள்ளுவீர்கள். அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு பணத்தை பற்றி பிரச்சனை கிடையாது. பணம் எந்த வழியாக சம்பாத்தி பண்ணிடுவீங்க. இதுக்கு என்ன ஒரே தீர்வு? உழைப்பு 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 உங்கள்கிட்ட இருந்தால் ஊதியம் இருந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன் சனியோட வீடு செவ்வாய் உச்சம் பெறுறாரு. அப்போ சொந்த வீடு வாங்குறது, சொந்த வாகனம் வாங்குறது எல்லாம் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்னா சாமானியம் கிடச்சிடாது. ரத்தம் சிந்தி வேலை பார்க்கணும். சொல்லுவாங்கள்ல, ரத்தம் ரத்தம்னா அக்கா ரத்தம் கிடையாதுங்க, சும்மா விளையாட சொல்கிறேன். ரத்தங்கிறது வேறு சிந்தி சொல்லுவாங்களே, எப்பா உயிர் போய் வந்துருச்சியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்தளவுக்கு ஹெவி ஒர்க்கு, ஹார்டு ஒர்க்கு பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஒரு முழுமையான அந்த சொத்து, அந்த சுகம், அந்த வாகன வசதிகள், அந்த மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கும். ஈஸியாக கிடைக்க விட மாட்டான் யார்? உங்கள் சனி பகவான். ஆனால் செவ்வாய் இருக்கிறனால வலுவாக இறங்கி அது சொல்லுவாங்கள்ல, ஒன்றுன்னு பார்த்துருவோம் அன்றைக்கி ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் அது கடைசியில் நீங்கள் நிறைவாக ஜெயிச்சிருவீங்க. அதில் மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட ராசி புரட்டாசி மாதம் உண்மையிலே உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம்தான். அதில் மாற்றம் கிடையாது. சரி, இந்த மகர ராசிக்காரங்க இந்த ராசியில் 2ஆம் இடத்துல சந்திரன் சனி இருக்காங்க உங்கள் ராசிப்படி பார்க்கும்போது. அப்போ உங்களுடைய கதாநாயகன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? தனம், வாக்கு அதெல்லாம் கூட கிடையாது. என்ன வாக்கு கொடுத்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும். வாக்கு கொடுத்தீங்கன்னா அதனால் நிறைய அலைய வேண்டிய இருக்கும். அதனால் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் பார்த்து கொடுங்க. வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாது. வருமானம் நல்லா வரும். இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும், குறைய வாய்ப்பு இல்லை. 3ஆம் இடத்துல ராகு உங்கள் ராசியிலேருந்து ரொம்ப சிறப்பு. 3ஆம் இடத்துல காரிய வெற்றி ஜெயம் எல்லாம் கிடைக்கும். போகத்துக்கு அதிபதி ராகு பகவான் உங்கள் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் பல நேரங்களில் யோகத்தையும் அள்ளி வழங்குவார். திருமணமாகிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது, இரவு பயணங்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் சேரக்கூடியதெல்லாம் நல்ல
இந்த காலங்களில் சேரும். புரட்டாசி மாதம் மிக ராசியான மாதமாக இருக்கும். அதில் நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வந்து கொண்டே இருக்கின்றது. 4 சுத்தம் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காருங்க. கண்டிப்பாக திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கு பஞ்சம் கிடையாது, வீடு வாசலுக்கு கஞ்சம் கிடையாது. எப்படி புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, உத்தராயணத்தை தட்சிணாயணத்தில் பிளான் பண்ணால் உத்தராயணத்தை வீடு வாசல் வாங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட பலனாக இருக்குது. யார் யார் சொந்தக்காரங்க உங்களுக்கு ஏடி பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் நாளுந்து காட்ட போகிறீங்க. பாரா நானும் வாங்கிட்டேன் நான் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு மப்போடு பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு குருவான் அள்ளி வழங்குவார். பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறனால சிறப்பாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த இடத்துலேருந்து 6ஆம் இடத்து செவ்வாய், இந்த பங்காளிகிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. சொத்துட்டு அதாவது குழுக்கள் வாங்கல் சொந்தந்து இந்த லக்கணம், இந்த ராசி லக்கணத்துக்கு எதிரி. செவ்வாய் உச்சம் பெற்றாலும் அவனால் எப்படி சொல்கிறதுனா, செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு, அது ஒரு பக்கம் லாபம் தான். சொந்தம் வந்து நல்லா வளர்த்து விட்டு பிடுங்கிடுவான். இந்த வளர்த்த கடை மாரில் போய் நம்ம வீட்டில் நல்லா கடை வளர்ப்போம், கடைசி என்ன செய்வோம், குழந்தைங்க வெட்டிடுவோம் இல்லையா, கசாப்பொடி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதனால் சொந்த பந்தங்கிட்ட எப்படி இருக்கணுமோ நீ பார்த்து, அவங்களாம் நன்மை எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தீமை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் தயவுசெய்து மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க சொந்த பந்தங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது பங்காளி ரத்த சம்பந்தப்பட்ட வழிகளில் ரொம்ப விஷம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம். சரி, அடுத்து உங்கள் ராசி லக்கணத்தில் 2ஆம் இடம் சுத்தம் 8ஆம் இடத்த புதன் வந்து மறையலாம். உங்களுக்கு பிரச்சனை. புதன் வந்து ஞானக்காரகன், நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதிய தொடர்புகள், புதிய நண்பர்கள், புதிய பெண்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி நிறையா உங்களுக்கு அமையும். புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய இடத்தை விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புரட்டாசிமே ப்ரொமோஷன் கிடைக்கிறது, போனஸில் நிறையா கிடைக்கிறது, நல்ல வேலை பார்த்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் புரட்டாசி மாதம் இல்லை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றம் கருத்து கிடையாது. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் கேது அருமை 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 அருமையாக இருக்குங்க. மனைவி மூலியமாக சொத்து வாங்கிறது, மனைவி வழியே சொத்து வர்றது, குழந்தை வழி இல்லாமல் சொத்து வாங்கிறது, குழந்தைகள்னால படிப்பு கல்வி அதனால் மதிப்பு மரியாதை உயர்றது எல்லாமே பாக்கியஸ்தானத்துலேருந்து அருமையாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம். கூட கேது உட்காந்துருக்கிறார். அப்போ குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கிறணும். எப்பப்போ பணம் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்களோ அந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நல்ல ஒரு சக்கரை பொங்கலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வம் அனுகிரகம் போது உங்களுடைய வாழ்க்கையில் உண்ட தானம் பெருகிக்கிட்டே இருக்கும். என்னை சிற்றின்பத்தை அள்ளி தரது குலதெய்வம். உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நல்ல மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் எப்பப்போ நல்லது நடக்குதோ குலதெய்வங்களை போய் நல்லா அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நல்ல சக்கரை பழம் வைங்க, தானம் தர்மம் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. அடுத்து மற்ற கிரகம் உங்களை 10, 11 பண்ணலாம் சுத்தமாகவே இருக்குது. அப்பப்போ சுக்கிரன் மட்டும் கிராசிங் ஆவார். அப்போ மனைவி தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துங்க. மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக அமைவார்கள். அவங்க தான் சத்துன்னு சொல்லுவோம். சொத்தை விட உங்களுக்கு சத்து அவங்க தான். ஏன்னா சொத்து வேறு சத்து வேறையான உண்மைதாங்க. அம்மா என்றால் அன்பு, மனைவி என்றால் தெம்பும் இல்லை. அந்த மாதிரி அன்பு அம்மாட்ட கிடைக்கும், மனைவிட்ட எல்லாமே கிடைக்கும், அது தெம்பாக கிடைக்கும். சரியா? அந்த நமக்கு வேண்டாம். சரி, இப்படி உங்கள் புரட்டாசி மாதத்தில் உங்களை எல்லா வகைகளையும் தனம், அதே போல் நல்ல ஒரு குணம், நல்ல மேன்மையான பழக்க வழக்கங்கள், அனைத்து விதமான நன்மைகள் எல்லாமே புரட்டாசி மாதம் புரட்டி எடுக்க போன்னு சொல்லுவாங்கள்ல. புரட்டி எடுக்கிறதுங்கிறது உங்களை புரட்டி போட முடியாது, பண விஷயத்தில் நல்லா. ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினாலும் சரி தயவு செய்து அப்படியே கொண்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு குலதெய்வத்தை வச்சு அதில் 2 சொட்டு பன்னீரை விட்டு அதுக்கப்புறம் மனைவிட்ட கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பணம் மலை போல் பெருகி வரும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், சூட்சும ரகசியம் இதெல்லாம். எப்பயுமே நீங்கள் வாங்கின பணத்தை உழைச்ச காசு எங்கேயும் வேஸ்ட்டாக போகாது. அது முறைப்படி சுவாமி என்னென்னமோ வைக்கணும் செய்கிறோம். அது ஒரு விளக்கை பொருத்தி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நிறைஞ்ச செல்வம், நிறைஞ்ச சொல்லுவாங்களே நிறங்குடம் தழும்பாது. அப்போ நிறைவாகவே இருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை கிடையாது. எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும். நல்ல இடம் வாங்கி போடுங்க. இடம் வந்து செவ்வாய் உச்சம் பட கண்டிப்பாக இடம் வாங்கிடுவீங்க. இடம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இது 100% சத்தியமான வார்த்தைகள்.
கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவீங்க. அதுலேயும் மாட்டுக்கிறது கிடையாது. நல்ல உத்தியோகம் அமையும். இது நாள் வரைக்கும் நீ உழைச்ச உழைப்புக்கு, ஏமாந்த பொழப்புக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு செல்வச் செழிப்பாக இருக்கும் சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.